வணக்கம். நான் டாக்டர் லோகநாதன், பவானியிலிருந்து டாக்டர்ஸ் தமிழுக்காக. நிறைய நோயாளிகள் என்கிட்ட வராங்க. வரும்போது அவங்க சொல்ற கம்ப்ளைண்ட் வந்து, "இந்த ஷோல்டர் ரொம்ப பெயினா இருக்குங்க டாக்டர். கைய வந்து மேலேயே தூக்க முடியல. ரொம்ப ஸ்டிஃப்பா இருக்கு." அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டோட வருவாங்க. நம்ம டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே அவங்க கேட்கிற முதல் கேள்வி வந்து, "டாக்டர் இது வந்து நரம்பு பிரச்சனையா? எலும்பு பிரச்சனையா?" அப்படின்னு. கை மேலே தூக்க முடியவில்லை என்பது நரம்பியல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமா? அல்லது எலும்பியல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமா? அப்படிங்கிறத இன்றைய வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலி இந்த தோள்பட்டை அப்படிங்கிறது வந்து ஒரு பந்துக்கிண்ண மூட்டு. அதாவது இந்த கை எலும்பு இருக்குல்ல, கை எலும்பு வந்து ஒரு பால் மாதிரியான தோற்றத்தோட தான் இதனோட மேல் பகுதி இருக்கும். இந்த ஷோல்டர்லேருந்து வரக்கூடிய ஸ்கேப்புலா அப்படிங்கிற எலும்பு வந்து ஒரு கப் மாதிரியான, சின்ன கப் மாதிரியான ஒரு தோற்றத்தோட. ஸோ 2ம் சேர்ந்து மூவ் ஆகுது. இது வந்து பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பந்துக்கிண்ண மூட்டு. ஸோ இந்த மூட்டை சுத்திலையும் வந்து நிறைய தசைகள், நிறைய ஜவ்வுகள்லாம் இருக்கு. ஆக்சுவலி ரொட்டேட்டர் கஃப் அப்படிங்கிற ஒரு பெரிய ஜவ் வந்து இந்த ஜாயிண்ட்டை வந்து தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த கஃப் வந்து 4 மசில்கள், 4 சதைகள் சேர்ந்து ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஜவ் அது. சுப்ராஸ்பைனேட்டஸ், இன்ஃப்ராஸ்பைனேட்டஸ், டீரிஸ் மைனர், சப்ஸ்கேப்புலாரிஸ் அப்படிங்கிற 4 மசில்ஸ் சேர்ந்து அந்த ஜவ் வந்து ஃபார்ம் பண்ணுது. அந்த ஜவ் வந்து ப்ராப்பரா நல்ல ரிலாக்ஸ்டா இருந்தால் தான் இந்த கை வந்து ஃபுல்லா மேலே தூக்க முடியும், திருப்ப முடியும், பின்னால கொண்டு போகணும். இந்த மாதிரி மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ண முடியும். சில சமயங்கள் வந்து என்ன ஆகும்னா, அந்த ஜாயிண்ட்டை சுத்தி இருக்கக்கூடிய கேப்சூல்னு சொல்லுவோம். அந்த உறை, ஒரு பெரிய உறை வந்து எல்லா ஜாயிண்ட்டையும் சுத்தி இருக்கும். அதேமாரி இந்த ஜாயிண்ட்டை சுத்தி இருக்கிற உறை வந்து என்ன ஆகும், பல காரணங்களால டைட்டா இறுகிரும். ஸோ அது இறுகுறதுனால என்ன ஆகும்னா, கைய மேல தூக்க முடியாது, திருப்ப முடியாது. நிறைய பேர் பார்த்தோம்னா, ஒரு சட்டை கழட்டி கொக்கியில மாற்ற சிரமப்படுவாங்க. மேல இருக்கிற பொருள் எடுக்க சிரமப்படுவாங்க. துணி காய வைக்க சிரமப்படுவாங்க. சில பசங்கள்லாம் கூட பந்த் எடுத்து வீசுறதுக்கு சிரமப்படுவாங்க. ஸோ இந்த மாரியான மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஜாயிண்ட்டை வந்து முழு வீச்சுல வந்து உபயோகப்படுத்த முடியாம ரெஸ்ட்ரிக்ட் ஆயிரும். இந்த மாதிரியான பிரச்சனையை வந்து அடிசிவ் கேப்சுலைட்டிஸ் அல்லது பெரிய ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிற பேர்கள் நாங்க சொல்றோம். ஸோ நம்ம காமனா சொல்றது வந்து தோள்பட்டை இறுக்கமாயிருச்சுங்க டாக்டர் அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம். ஸோ இந்த இறுக்கத்துக்கான முக்கியமான காரணம் வந்து இந்த ஜாயிண்ட் சுத்தி இருக்கக்கூடிய அந்த கேப்சூல் இறுக்கமாகிறது. அதனால இந்த தோள்பட்டை சுத்தி இருக்கிற ஜவ்வு எல்லாமே ரொம்ப டைட் ஆகி கையை வந்து மூவ்மெண்ட் பண்ண விடாது. வயசானவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு முக்கியமான காரணம் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் என்று சொல்லக்கூடிய சர்க்கரை வியாதி. சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு இந்த ஜாயிண்ட் அதே மாதிரி ரொம்ப ஸ்டிஃப் ஆகி கையை மூவ்மெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு நிலை வந்து வந்து சேர்ந்துரும். சர்க்கரை வியாதி இருக்கிற பல நோயாளிகளுக்கு இதே மாதிரி அந்த ஜாயிண்ட்டை மேலே தூக்க முடியல, திருப்ப முடியல அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து சேரும். அதுவும் இதே மாதிரி தான். இந்த ஜாயிண்ட் சுத்தி இருக்கக்கூடிய அந்த ஜவ் ரொம்ப இறுக்கமா இருக்கனால வரக்கூடிய பிரச்சனை தான். யூசுவலி இந்த மாதிரியான அடிசிவ் கேப்சுலைட்டிஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து கையை மேலே தூக்க முடியலன்னு சொல்லுவாங்க. 2வது கையை பின்னால திருப்ப முடியலன்னு சொல்லுவாங்க. ஆனா கீழ வச்சு பண்ணக்கூடிய எல்லா வேலைகளும் பண்ணுவாங்க. சாப்பிட முடியும், ஒரு பொருள் எடுக்க முடியும், கம்ப்யூட்டர் ஆப்பரேட் பண்ண முடியும், வீடு கூட்ட முடியும், சமையல் பண்ண முடியும். இதெல்லாம் பண்ண முடியும். ஆனா கை வந்து ஒரு லெவலுக்கு மேல தூக்க முடியாது. ஸோ இந்த பிரச்சனை வந்து முழுக்க முழுக்க எலும்பியல் சம்மந்தப்பட்ட, ஜாயிண்ட் சம்மந்தப்பட்ட, ஜாயிண்ட்டை சுத்தி இருக்கக்கூடிய கேப்சூல் சம்மந்தப்பட்ட, அந்த ஜாயிண்ட்டுக்கு அந்த ஜவ்வு கீழ இருக்கக்கூடிய ரொட்டேட்டர் கஃப் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான். இது வந்து நரம்பு பிரச்சனை கிடையாது. சில பேருக்கு வந்து என்னன்னா, கழுத்திலிருந்து கைக்கு வரக்கூடிய நரம்புகள் வந்து இங்க கழுத்து எலும்புல ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்துச்சுன்னா, அந்த வலியினால் கூட சில பேர் வந்து கைய மேல தூக்க முடியலன்னு சொல்லுவாங்க. சில சமயங்கள் கழுத்திலிருந்து கைக்கு வரக்கூடிய நரம்பில் பாதிப்படைஞ்சு மசில்ஸ் வீக் ஆச்சுனாலும், அதனால கைய மேல தூக்க முடியும்னு சொல்லுவாங்க. ஆனா, இந்த அடிசிவ் கேப்சுலைட்டிஸ், பெரியார்த்ரைட்டிஸ் அப்படிங்கிற பிரச்சனை வந்து முழுக்க முழுக்க ஷோல்டர் இருக்கக்கூடிய அந்த ஜவ்வுகளும், சதையும் சம்மந்தப்பட்டது. ஸோ இந்த பிரச்சனை வந்து கிளினிக்கலாவே டயக்னோஸ் பண்ணலாம். இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு மேல வந்து சில பேர் வந்து இல்லைங்க எனக்கு எக்ஸ்ரே எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யூசுவலி எக்ஸ்ரே வந்து நார்மலா தான் இருக்கும். இருந்தாலும் சில சமயங்கள் பேஷண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காகவும், சில சமயங்கள் வந்து வேற ஏதாவது பிரச்சனைனால வந்து இந்த கை மேல தூக்க முடியலையா அப்படின்னு பார்க்கறதுக்காகவும் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கலாம். இது எல்லாத்தையும் விட எம்ஆர்ஐ ஸ்கேன் அப்படிங்கிற ஸ்கேன் பண்ணும் பொழுது, நமக்கு வந்து உள்ள வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? அந்த ஜவ் ஏதாவது கிழிஞ்சிருக்கா? அல்லது ஏதாவது இந்த அடிஷன்ஸ் வந்து வேற காரணங்கள் இருக்கா? அப்படிங்கிற எல்லாத்தையுமே எம்ஆர்ஐ ஸ்கேன் மூலம் கண்டுபிடிக்க முடியும். யூசுவலி இந்த அடிசிவ் கேப்சுலைட்டிஸ்க்கான ட்ரீட்மெண்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ட்ரீட்மெண்ட் தான். ரெகுலர் ஃபிசியோதெரபி, ரெகுலர் எக்ஸர்சைசஸ், அதேபோல சில ஸ்பெசிஃபிக்கான மெடிசின்ஸு. சுகர் இருந்தால் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறது. இந்த மாதிரியான ரொம்ப சிம்பிளான வகைகளில் எந்த விதமான சர்ஜரியும் இல்லாமல் இந்த தோள்பட்டை இறுக்கத்தை நம்ம சரி பண்ண முடியும். அதுலேயும் முக்கியமாக டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருக்கிற சுகர் இருக்கிற பேஷண்ட்ஸு கம்பல்சரி சுகரையும் கண்ட்ரோல் பண்ணணும், ரெகுலர் ஃபிசியோதெரப்பியும் பண்ணணும், டாக்டர் கொடுக்குற மெடிசின்ஸும் கரெக்டாக சாப்பிட்ணும். வீட்டில் ஃபிசியோதெரபிஸ்ட் என்னென்ன எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுக்குறோம் அது எல்லாத்தையும் ப்ராப்பராக பண்ணணும். இதெல்லாம் பண்ணோம்னா தோள்பட்டை இறுக்கம் வந்து ரொம்ப சிம்பிளாக சரியாயிரும்.
சில பேர் வந்து திரும்ப திரும்ப வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு சில வருவாங்க, ஃபிசியோலாம் கொடுப்போம், மெடிசன் கொடுப்போம், வீட்டில் எக்ஸசைஸ் பண்ண சொல்லுவோம், நல்லாயிருவாங்க. 10 டேஸ் 15 டேஸ் 20 டேஸ் டைமில் ஃபுல்லாக நல்லாயிருவாங்க. எகெயின் ஒரு 3-4 மந்த்ஸ் கழிச்சு மறுபடியும் இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெக்கரண்ட் பெரியார்த்ரைட்டிஸ் வந்து ரொம்ப காமனான ஒரு பிரச்சனை. ரெக்கரண்ட்டாக வந்தாலும் இதே தான் மேனேஜ்மெண்ட்டு. ஒரு சில சமயங்களில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் தெரியாமல் நாட்டுக்கட்டெலாம் போட்டு வந்துடுவாங்க. கை தூக்க முடியல டாக்டர், நான் நாட்டுக்கட்டு போனேன்னு சொல்லி நல்லா இறுக்கமாக கட்டி ஒரு 15 நாள் 20 நாள் வச்சுட்டு ரொம்ப டைட்டாக வருவாங்க. அந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் வந்து ஃபிசியோதெரப்பிக்குமே சரியாக வராத பேஷண்ட்ஸுக்கு சில சமயங்களில் மயக்க மருந்து கொடுத்து மொபிலைஸ் பண்ணுவோம். அண்டர் அனஸ்தீசியா வந்து மொபிலைஸ் பண்ணும்போது அந்த அடிஷன்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் ரெகுலர் ஃபிசியோதெரப்பி பண்ணால் நார்மல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அட்ஹெசிவ் கேப்சூல், அதாவது தோள்பட்டை இறுக்கம் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க எலும்பியல் டாக்டரையே கன்சல்ட் பண்ணி ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல விஷயம் நிறைய பேரை சேரட்டும். நன்றி, வணக்கம்.